உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 24/7 டெக்ஸ்ட்டில் கடலை போட்டுட்ருக்காங்களா? இப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டோட லேஅவுட் ஏன் ஏபிசிடின்னு இல்லாமல் QWERTY இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே QWERTY ஃபார்மேட்டில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அது நார்மலாக ஆல்ஃபபெட்டிக் வைஸ் ABCD அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருந்திருக்கு. சரி, இதை யார் மாற்றினான்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டோஃபர் லாத்தம் சோல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபார்மேட்டை மாற்றிருக்காரு. இந்த ஃபார்மேட்டில் அவருக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், பிரச்சனையே ஆக்சுவலாக கிறிஸ்டோஃபர் வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் எடிட்டராக இருந்திருக்கார். டெய்லியும் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ABCD ஃபார்மேட் தான் இவர் யூஸ் பண்ணியிருந்திருக்கார். அப்படி யூஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ்லாம் ரொம்பவுமே பக்கமாக இருந்திருக்கு. ஸோ அதை அடிக்கடி டைப் பண்ணும்போது டைப்ரைட்டர் மிஷினோட ஆர்ம் எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி ஜாம் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற லெட்டர்ஸை தூரமாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. பிரிச்சு வச்சிடுறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க QWERTYங்கிற ஃபார்மேட். ஸோ இதை இவர் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் 1867 பேட்டன் ரைட்டும் வாங்கி வச்சிட்டார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கடலை போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தட்டி விட்டுருங்க.